எம்ஜிஆர் என்டிஆரை மிஞ்சிய விஜய். விசில் புரட்சியின் மேஜிக். தமிழ்நாட்டுல எம்ஜிஆருக்கு அடுத்தபடியா தான் சந்திச்ச முதல் தேர்தலையே ஆட்சியில இருந்த பெரிய கட்சிகளை எல்லாம் பின்னுக்கு தள்ளி மக்கள் கிட்ட தனக்கு இருக்கிற செல்வாக்க நிரூபிச்சு காட்டியிருக்காரு விஜய். ஏண்டா இந்த விஜய தொட்டோம்னு நினைச்சு ஃபீல் பண்ண போறீங்கன்னு திமுகவுக்கு நேரடியாவே பிரச்சார மேடைகள்ல சவால் விட்டாரு விஜய். அதே மாதிரியே திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் போட்டியிட்ட கொளத்தூர் தொகுதியில தன்னோட தாவேக வேட்பாளரை களத்துல இறக்கி அவருக்கு தோல்வியை கொடுத்திருக்காரு. ஆனா விஜய் அரசியலுக்கு வந்ததுல இருந்து கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறாது, கட்சிக்கு கட்டமைப்பே இல்ல, கட்சியில சீனியர்கள் இல்லைன்னு பல நெகட்டிவ் பாயிண்ட்கள் விஜய் மேல வீசப்பட்ட நிலையில எல்லா கருத்துக்களையும் சுக்கு நூறாக்கி தமிழ்நாட்டோட தனி பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு தாவேக. 100 தொகுதிகளுக்கு மேல கைப்பற்றி விஸ்வரூபம் எடுத்திருக்காரு விஜய். 2 வருஷத்துல பிரம்மாண்ட வெற்றியை விஜய் சாதிச்சது எப்படி? அதீத நம்பிக்கையில இருந்ததால தோல்வியை சந்திச்சதா திமுக? தன்னோட வாக்குகளை தாவேகா கிட்ட பறி கொடுத்திருக்கா அதிமுக? இதையெல்லாம் தான் இந்த ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். தயக்கம் மிகுந்த கதாநாயகனா 33 வருஷத்துக்கு முன்னால தமிழ் திரையுலகத்துல அறிமுகமான விஜய் தொடர் தோல்விகளை சந்திச்சு பல வருஷங்களுக்கு பிறகே தன்னை ஒரு வெற்றி நாயகனா நிலைநிறுத்தினாரு. ஆனா அரசியல் அறிமுகமான 2 வருஷத்துல என்டிஆர் எம்ஜிஆரை தாண்டிய ஒரு தனிப்பெரும் தலைவரா உருவெடுத்திருக்காரு. விஜய நேர்ல பார்த்தா யாரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு அம்சம் அவர்கிட்ட இருக்கு. அதாவது திரையில துருதுருப்பா தெரியக்கூடிய விஜய் நேர்ல பாக்குறப்போ திரையில பார்த்த கலகலப்பான மனுஷனா இருக்கவே மாட்டாரு. பேசவே தயங்குற, கேட்கிற கேள்விக்கு மட்டுமே பதில் சொல்ற ஒரு நபராவே இருப்பாரு. ஆனா அரசியல்ல அவர் தன்னோட பாணிய மாத்தி தன்னை ஒரு சுறுசுறுப்பான மக்களுக்கான காப்பாளனா காட்டி எதுக்கும் துணிஞ்ச ஒரு தலைவனா தன்னை முன்னிறுத்தினாரு. அவருக்கு கூடின கூட்டங்கள் அவரோட அரசியல் எதிரிகளை அச்சமடைய வச்சது. அரசியலுக்கு புதுமுகம்னாலும் தன்னோட நேரடி போட்டியே ஆளும் கட்சியான திமுக கூட தான் டிக்ளேர் பண்ணாரு. எம்ஜிஆரால துவங்கப்பட்ட அதிமுகவை மற்றும் பல கட்சின்னு ஒரு பொருட்டாவே கருதாம இருந்தாரு விஜய். கிட்டத்தட்ட விஜய் கணிச்ச மாதிரி 2026 தேர்தல்ல நேரடி போட்டியே திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில தாங்கிறத தேர்தல் முடிவுகள் வெளிப்படுத்தி இருக்கு. விஜய் மனசுல எப்போ அரசியலுக்கான ஆசை வந்துச்சுங்கிறத பார்க்க வேண்டியதும் இப்போ அவசியமா இருக்கு. 16 வருஷங்களுக்கு முன்னால ஒரு கட்டத்தை தாண்டி மக்களுக்கு உதவி செய்ய கையில அதிகாரம் இருக்கணும். ஒரு கட்டம் வரைக்கும் தான் என் ரசிகர் மன்றங்கள் இயக்கமா இருக்க முடியும், அதை தாண்டினா என் ரசிகர்களுக்கு அதிகாரம் தேவைப்படும்னு ஒரு பேட்டியில தன்னோட அரசியல் ஆசையை வெளிப்படுத்தி இருந்தாரு விஜய். அதோட வெளிப்பாடுதான் இப்போ விஜயின் அரசியலும் அவர் பெற்றிருக்கிற பெருவெற்றியும். திமுகவும் அதிமுகவும் விஜய ஒரு போட்டியாளராகவே அங்கீகரிக்கல. பிரச்சார விமர்சனங்கள்லையும் திமுக அதிமுக மோதலாவே இருந்துச்சு. விஜய பற்றி ஸ்டாலினோ உதயநிதியோ நேரடியா எந்த விமர்சனத்தையும் முன்வைக்கல. ஆனா திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையில நடக்கிற போட்டின்னு விஜய் அறிவிச்சு ஸ்டாலின் அங்கிளுக்கும் உங்க விஜய் அண்ணாவுக்கும் இடையிலான தேர்தல்னு தன்னோட அரசியலை முன்னெடுத்தாரு. இன்னொரு பக்கம் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முதல்ல விஜய் ஆதரிச்சும் பிறகு எதிர்த்தும் தன்னோட நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டே இருந்தாரு. ஆனா விஜய் அதிமுகவை பத்தி திமுக அளவுக்கு விமர்சிக்கலனாலும் அதிமுகவை தன்னோட எதிரியாவே கருதலன்னு மறைமுகமா செல்வாக்கில்லாத கட்சின்னு குறிப்பிட்டாரு. மற்றும் பலர் கட்சின்னு அதிமுக பேரை சொல்லாம விஜய் விமர்சிச்சது பெரிய பேசு பொருளாச்சு. ஸ்டாலினோட அரசியல் கிராஃப்ல கருணாநிதிக்கு பிறகு திமுகவுக்கு தலைவரா பொறுப்பேற்றவுடன் தொடர் வெற்றிகளை சாத்தியமாக்கி கருணாநிதியை மிஞ்சிய ஒரு தலைவரா விமர்சிக்கப்பட்டாரு. ஆனா விஜய் ஒரு படி மேல போய் திமுகவோட தொடர் ஆட்சிங்கிற இலக்க உடைச்சதோட மட்டும் இல்லாம ஸ்டாலினோட செல்ல தொகுதியான கொளத்தூர்லயே அவரை தோற்கடிச்சது தாவேக. திமுக அதிமுக தரப்புல இந்த தேர்தல்ல வாக்காளர்களுக்கு பெரும் தொகை கொடுக்கப்பட்டதா வெளிப்படையாவே செய்திகள் வர 2 கழகங்களும் ஒவ்வொரு தொகுதியிலையும் கோடிகள்ல செலவு செஞ்சதாவும் சொல்லப்பட்டுச்சு. ஆனா விஜயும் விஜயோட வேட்பாளர்களும் வாக்குக்கு பணம் கொடுக்காமலும் பெரிய செலவுகள் செய்யாமலும் ஒரு பெரிய வெற்றியை சாத்தியப்படுத்தி இருக்காங்க. குறிப்பா இனி ஓட்டுக்கு பணம் கொடுக்கிறது வாக்குகளா மாறாதுங்கிறத விஜயோட வெற்றி உறுதி செஞ்சிருக்கிறதா பார்க்கப்படுது. ஆட்சி அமைக்க தேவையான 118 தொகுதிகளை பெறாத தாவேக தமிழ்நாட்டின் தனி பெரும் கட்சியா உருவெடுத்திருக்கு.
ஏற்கனவே விஜயோட கூட்டணி சேர ஆர்வமாய் இருந்த காங்கிரஸ் இப்போ தான் வெற்றி பெற்ற எம்எல்ஏக்களோட விஜய ஆதரிக்கலாம். காரணம், தேர்தல் முடிவுகள் வந்தவுடனே விஜய காங்கிரஸ் ஆதரிக்கணும்னு அவரோட தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் தான் வேண்டுகோள் விடுத்திருக்காரு. காங்கிரஸோட இன்னும் சில கட்சிகள் சேர்ந்தா விஜய் ஆட்சி அமைக்கிறதுல பிரச்சனை இருக்காதுன்னு பேசப்படுது. இந்த தேர்தல் இன்னொரு அரசியலையும் தமிழ்நாட்டில் உறுதிப்படுத்தி இருக்கு. இங்க திராவிட கொள்கைகள் தான் ஜெயிக்கும், பாஜக மாதிரியான கொள்கைகளுக்கு இடம் இல்லைங்கிறத தாவேகாவுக்கு போட்ட வாக்குகள் மூலமா மக்கள் தெளிவுபடுத்தி இருக்காங்க. காரணம், திமுகவோட ஜெராக்ஸா தான் தாவேகா இங்க தன்னை அடையாளப்படுத்தி இருக்கு. ஒரு ஜனநாயகனா உருவெடுத்திருக்கிற விஜயோட அரசியல் கிராஃப் ஏறுமுகத்துல இருக்குமாங்கிறத அவரோட அடுத்தடுத்த அரசியல் தான் தீர்மானிக்கும்.